கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுது வத்தலகுண்டு கிறிஸ்து சபை ஊழியக்கார் அர்ஜுனையா தேவனுடைய செய்தியை பிரசங்கிப்பார். நாம் அதை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சியிலே மத்தேயுவின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் மேத்யூ, மத்தேயுனுடைய குடும்பத்தை குறித்து 5 காரியங்களை நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். இவன் ஒரு அப்போஸ்தலன், 12 பேரிலே ஒருவன். யெகோவாவின் ஈவு என்று அர்த்தம். மத்தேயு என்றால் யெகோவாவின் ஈவு. மத்தேயு 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் அப்போஸ்தலனுடைய அந்த அட்டவணையிலே அவனுடைய பெயர் இருக்கிறது. பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு போன்றோர். அன்பானவர்களே, இவன் ஒரு ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் வரி வசூலிப்பவன், டாக்ஸ் கலெக்டர். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலிமையுள்ள வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதாக அவர் நடந்து போகின்றார். அப்பொழுது இந்த அல்பேயின் குமாரன் லேவி என்று சொல்லக்கூடியவன் ஆயத்துறையிலே உட்கார்ந்திருக்கிறதை அவனை பார்த்து, எனக்கு பின் சென்று வா என்றார். உடனே அவருக்கு பின் சென்றான். அன்பானவர்களே, அழைக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவருடைய அழைப்பு அற்புதமானது. அந்த அழைப்பு கிடைக்க வேண்டுமே, அந்த வார்த்தை எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருக்கக்கூடும். அழைத்த உடனே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இவனுக்கு மற்றொரு பெயர் இருந்தது, லேவி என்று இருந்தது. லூக்கா 5வது அதிகாரம் 27வது வசனம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். இவனுக்கு மற்றொரு பெயர் லேவி என்று பார்க்கிறோம். ஆயத்துறையிலே உட்கார்ந்திருக்கிறான், வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு அவனை சந்திக்கிறார். எனக்கு பின் சென்று வா என்று சொல்லுகிறார். யார் இடத்துல அவன் உத்தரவு கேட்கும்படியாக கடந்து சென்றான் என்று இங்கே நாம் பார்க்க முடியாது. உடனே அந்த வேலையை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். அன்பானவர்களே, ஒருவேளை வீட்டிலே அனுமதி கேட்க வேண்டும், அரசாங்கத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம்
இவனுக்குள்ளாக ஏற்பட்டதாக இங்கே நாம் பார்க்க முடியவில்லை. இயேசு அழைத்த உடனே அந்த வேலையை அந்த நிமிடம் தானே விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். எத்தனை ஆச்சரியமான காரியம் என்று பார்த்தீர்களா? இன்றைக்கு நீங்கள் இயேசுவை எவ்விதமாக பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கின்றார். அழைத்த ஆண்டவர் இயேசுவண்டை உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புத விதமாக வழிநடத்தும். இந்த ஆயத்துறையினுடைய அந்த வேலையை விட்டுவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 27-28 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். 28வது வசனம், அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். He left all, rose up and followed him. எல்லாவற்றையும் விட்டு என்று இந்த வசனமானது சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு 50% விடுவார்கள், 50% வைத்துக் கொள்வார்கள். ஒருவேளை நமக்கு அது தேவைப்படும். ஆனால் இவன் அப்படி இல்லை. 100% எல்லா வேலையுமே விட்டு விட்டான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனுடைய உடைமைகள், அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், அந்த பொறுப்புகளையும் விட்டு விட்டான். அழைக்கிறவர் உன்னதமானவர், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின ஆண்டவர். அவர் அழைக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்வதா? உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னே கடந்து சொல்வார்களா? அவருடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ள வசனமாக இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட இவன் ஒரு பெரிய விருந்து செய்து விட்டான் என்று லூக்கா 5வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தவர்களும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவனோடு வேலை பார்த்த அநேக ஆயக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாமே வந்திருந்தார்கள். உற்றார் உறவினர், இனஜன பந்துக்கள் எல்லாருமே அவன் அழைத்திருக்க கூடும். என் இயேசு என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், அவர் பின்னே சென்று அவருக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன், இந்த ஆயத்துறை வேலையை நான் விட்டுவிட்டேன் என்ற ஒரு பெரிய சந்தோஷத்திலே அவன் விருந்து செய்கின்றான். அன்பானவர்களே, கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். எத்தனை பேர் நாம் விருந்து கொடுக்கின்றோம்? எத்தனை பேர் சாக்லேட் வாங்கி கொடுக்கின்றோம்? அது நம்முடைய ஆவிக்குரிய பிறந்த நாளாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்ட நாளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை சபையிலே சேர்த்த நாளாக இருக்கிறது. நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நாளாக இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? இந்த மத்தேயை அழைத்த உடனே கடந்து சென்றுகிறான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடந்து சென்றான். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய விருந்து செய்து விட்டான் என்று பார்க்கிறோம். சந்தோஷத்தின் மிகுதினாலே இதை அவன் செய்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த விதமாக சந்தோஷத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே முதலாவது புத்தகத்தை அவன் எழுதியிருக்கின்றான். மத்தேயு 1:1, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. The book of generation of Jesus Christ,
the son of David, the son of Abraham. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்ச வரலாறு என்று குறிப்பிடுகிறார். எத்தனையோ வம்ச வரலாறுகளாக பேசப்பட்டு கொண்டு வந்தது. ஆபிரகாம் துவங்கி இயேசு கிறிஸ்துவின் வரைக்குமாக இந்த இடத்துல இந்த சன் ஆஃப் டேவிட் என்று குறிப்பிடுகிறார். தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. யோசேப்பின் குமாரன், ஆனால் இங்கே தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வழியிலே வந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக, இவனுடைய குடும்பம் மற்றும் இவனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? இவன் கலிலேயன், கப்பர்நகம் ஊரை சார்ந்தவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு திரளாக வந்திருந்தார்கள். 13-14 வசனங்கள். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடலருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேன் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவரை சந்தித்தார். கலிலேயா கடற்கரை ஓரமாக இந்த கப்பர்நகம் பட்டணமானது இருந்தது. இவன் ஒரு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அங்கே அவர் கப்பர்நகமுக்கு கடந்து சென்றிருக்கும் போது அவர் நடந்து போகையில் இந்த லேவியை சந்தித்தார். அவன் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். அவன் உடனே எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த ஊரை சார்ந்தவன். இந்த கப்பர்நகமிலே அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே செய்யப்பட்டது. அவருடைய வீடு அங்கே இருந்தது. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு திரளாக வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிந்த பட்டணமாக அது இருந்தது கப்பர்நகம். மிக ஒரு சிறப்பான ஒரு ஊர். ஆனால் இன்றைய நாளில் நாம் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஏனென்றால் அவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற அந்த கப்பர்நகம் மனம் திரும்பாமல் போனது. இவனுக்கு மனைவி, பிள்ளைகள் இருந்தார்களா என்று நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 9:5 தான் இதற்கான விடையாக இருக்கிறது. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக அப்போஸ்தலர்கள் எல்லாருமே மனைவி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். பிள்ளைகளும் இருந்திருக்கக்கூடும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இவர்களுடைய மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ வேதாந்தத்திலே சொல்லப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும்போது இவனுடைய கடைசி நாட்களை பற்றிய காரியங்கள் என்ன? இவனுடைய கடைசி நாட்களை பற்றி யோவான் 4:45 நாம் வாசிக்கும் போது, கலிலேயர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவனும் ஒரு கலிலேயன், கலிலேயாவில் உள்ள கப்பர்நகமை சேர்ந்தவன். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமின் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். அதிகமாக கலிலேயர் ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர்கள் கலிலேயர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே
அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளே அவர்களுடனே பேசிக் கொண்டு வந்தார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள். மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்தான். அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசினார். இந்த 40 நாட்களாக என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. 2வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை கண்ட அந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் பிரமித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:7 ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்களே. உலக அளவில் கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இவர்கள் பேச கேட்ட உடனே நம்முடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இதோ பேசுகிற இவர்கள் எல்லாருமே கலிலேயர் அல்லவா? எப்படி நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்கள்? அந்த பல பாஷைகளை பேசக்கூடிய வரம் அவர்கள் கொடுக்கப்பட்டது. அந்நிய மொழியை பேசினார்கள், அர்த்தமுள்ள மொழியை பேசினார்கள். இன்றைய சபைகளிலே பேசுகிறார்களே அந்த பாஷை அல்ல, உண்மையான பாஷை, உலகத்தில் இருக்கிறதான ஒரு பாஷை. அவர்களுக்கு தெரியாத பாஷையை அவர்கள் பேசினார்கள், அந்நிய மொழியை பேசினார்கள். அதனால தான் அந்த பாஷையை பேசக்கூடிய ஜனங்கள் பார்த்து, நம்முடைய பாஷை இவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? இவர்கள் சாதாரண கலிலேயர்களே, இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக இந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார். அதிலே ஒருவனாக மத்தேயு இருந்தார். புத்தகத்தினுடைய 1வது எழுத்தாளனாக இருந்தார். அவரும் கர்த்தருடைய பணியை வல்லமையாக செய்திருக்கிறார். அப்போஸ்தலரோடு கூட இணைந்தவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாக, அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே கூடி வந்தபோது அந்த கூட்டத்திலே ஒருவராக இந்த மத்தேயு நிலைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 5வது காரியம், நமக்கான பாடம் என்ன? அழைக்கப்பட்ட இவன் ஒரு பெரிய விருந்து செய்தான் அல்லவா? இதை போல எலியா காலத்திலே அழைக்கப்பட்ட எலிசா தீர்க்கதரிசி ஒரு பெரிய விருந்து செய்தார். எலியா சால்வை போட்டு அழைக்கிறார். உடனே 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்த அவர் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார். அந்த சந்தோஷத்தை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக ஓரினை ஏர் மாடுகளை பிடித்து அடித்து அந்த கலப்பக்கட்டைகளினாலே சமைத்து விருந்து வைத்தார் என்று 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அந்த தீர்க்கதரிசியின் பிறகாலே ஊழியம் செய்தான். அதே போல இந்த மத்தேயு ஆயக்காரன், லேவி என்று சொல்லக்கூடியவன், ஒரு பெரிய விருந்து செய்து இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தான். எத்தனை ஆச்சரியமான காரியம் என்று பார்த்தீர்களா? இன்றைக்கு நாம் கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒப்புக் கொடுப்போம் என்றால் சந்தோஷமான ஒரு செய்தி, அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய விருந்து செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது நாம் சந்தோஷத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வேலையை ஒருவரும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது உன்னதமான வேலை, பரத்தின் வேலை, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட வேலை. எல்லாரும்
ஊழியர்களா? ஆரோனைப் போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானாக செய்கிறதில்லை. ஆக அழைக்கப்பட்டவர்கள் அதை செய்கிறார்கள். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு செய்கிறார்கள். நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருப்பீர்கள் என்றால் அந்த விதமான ஒரு சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு உங்களுடைய உடைமைகளை செலவு செய்து ஊழியம் செய்யுங்கள். இயேசுவின் வம்ச வரலாறு எழுதிய இவன் தன் குடும்பத்தை பற்றி எதுவுமே எழுதவில்லை. மத்தேயுவிலே நாம் பார்க்கிறோம். 28 அதிகாரங்கள் இருக்கிறது. இயேசுவினுடைய அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், மற்ற சுவிசேஷத்தில் சொல்லப்படாத அடையாளங்கள் எல்லாம் இவன் எழுதியிருக்கின்றான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன்னுடைய பிள்ளைகளை பற்றியோ எங்கேயுமே அவன் எழுதவில்லை. ஆபிரகாம் துவங்கி வம்ச வரலாறுகளே எழுதுகின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இயேசு கிறிஸ்து வரைக்குமாக ஒவ்வொரு தலைமுறையும் பட்டியலிடுகிறார். அதற்கப்புறம் ஏன் எழுதவில்லை? எல்லோருமே நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, கிறிஸ்துவின் சந்ததிகளாக நாம் மாறிவிடுகிறோம். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய குடும்பங்களை பற்றி எங்காவது நாம் வேதத்திலே வாசிக்கின்றோமா? உறவினர்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பேதுருடைய மாமியை பற்றி நாம் படிக்கின்றோம். அவருடைய மனைவி, பிள்ளைகளை பற்றி எங்கேயுமே நாம் படிக்க முடியவில்லை. அவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவின் சந்ததிகளாக சொல்லப்படுகிறார்கள். நாமும் அந்த சந்ததியிலே நாம் இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்து என்னும் ஒருவருக்குள்ளாக நாம் ரட்சிப்பை பெறுகிறோம். அவருக்குள்ளாக உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய சந்ததிகளாக நாம் மாறுகிறோம். அவரோடு கூட நித்தியத்துக்குள்ளாக போகிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவோடு கூட முடிவு பெறுகிறது அந்த சந்ததிகளுடைய பட்டியல். அதற்கு அப்புறமாக பரிசுத்தவான்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இதுமாக முதலாக அந்தியோக்கியாவிலே கூடி வந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாவே அவருடைய சந்ததியிலே இருக்கக்கூடியவர்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆக வேதாகமும் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறது. இதை அறிந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய குடும்பத்தை பற்றியோ பெருமையாக பேசவில்லை, அதை எழுதவும் இல்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு 23:11-12 நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். He that is greatest among you shall be your servant. பெரியவனாய் யார் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோ அப்படிப்பட்டவர்கள் ஊழியக்காரராக இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன்தான் உயர்த்தப்படுவான். இந்த மத்தேயு தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். பெருமையாக எந்த இடத்திலுமே அவர் தன்னை பற்றி எழுதவில்லை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி எழுதவில்லை. ஒரு உண்மை உள்ள, உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இயேசுவுக்கு பணி செய்திருக்கிறார். ஒரு அப்போஸ்தலனாக புத்தகத்திலே முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறார். அதான் ஒரு பெரிய சிறப்பு. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுனுடைய புஸ்தகம் முதலாவது இடம் பெற்றிருக்கிறது. அப்போஸ்தலர்களே முதலாவது எழுந்து பிரசங்கம் செய்தது பேதுரு. ஆனால் புத்தகத்திலே இடம் பெற்றிருக்கிறது மத்தேயுனுடைய புஸ்தகம்தான். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கப்பர்நகூமிலே இயேசு அநேக அற்புதங்களை செய்திருந்தார். அந்த கப்பர்நகூமிலே அநேகர் விசுவாசித்தார்கள். ஆனால் எல்லாரும் அல்ல, அற்புதங்களை பார்த்து அப்படியே போய்விட்டார்கள். அந்த கப்பர்நகூமை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 11வது அதிகாரம் 23-24 வசனங்கள். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அந்த பட்டணத்திலே அநேக அற்புதங்களை இயேசு செய்திருந்தார். அது வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. அது பாதாள பரியந்தமும் தாழ்த்தப்பட்டது. காரணம், அதில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. அவர்கள் பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஒருவேளை சோதம் குமாரா பட்டணத்திலே இந்த அற்புதங்கள் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே அவர்கள் மனம் திரும்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும், அழியாமல். ஆனால் உனக்கு அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது, நீரோ மனம் திரும்பவில்லை. நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்பொழுதே அந்த கப்பர்நகும் குடியில்லாத ஒரு பூமியாகத்தான் இருக்கிறது. வெறும் இடிந்து போன மதிர்ச்சுவர்களைத்தான் நாம் அங்கே போய் பார்க்க முடியும். இப்பொழுதே அப்படித்தான் இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே அது எப்படி இருக்கும்? அதில் வாழ்ந்தவர்களுக்கு என்ன விதமாக சம்பவிக்கும்? அதைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த ஊரிலிருந்து வந்தவன் தான் மத்தேயு. அந்த ஊரே அப்படி போய்விட்டது. ஆனால் அந்த ஊரிலிருந்து வந்த மத்தேயு எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அப்போஸ்தலனாக, இன்றைக்கு நாமெல்லாம் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கத்தக்கதாக முதலாவது புஸ்தகத்தை எழுதினவராக இருக்கின்றார். இதை வாசித்து எத்தனையோ ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த அந்த லேவியை எடுத்து பயன்படுத்தினார். அற்புதமான ஒரு புத்தகம். அதை நீங்கள் வாசியுங்கள், தினமும் வாசியுங்கள். இந்த மத்தேயுவை பற்றி நாம் 5 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு வாரமும் நாம் விதமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே வேறொரு குடும்ப நிகழ்ச்சியிலே உங்களை மறுபடியுமாக நாங்கள் சந்திக்கும்படியாக இருக்கின்றோம். வேறொரு குடும்பத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானம் செய்யலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நண்பர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மத்தேயை போல உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய விருந்து செய்து சந்தோஷமாக உம்மை பின்தொடர உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துடைய நாம மகிமைக்காக அவர்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்க அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் வராதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் வராதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.